எல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு. அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 4 நிமிடமாக இருக்கிறது. அதிக வெப்பம் இல்லாவிட்டாலும் கூட ஓரளவுக்கு ஜீரணிக்கக்கூடிய காலநிலையாக இருக்கிறது, உணரக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் இடம்பெறப் போகின்ற முக்கியமான செய்திகள், தகவல்கள் என்ன பார்க்கலாம். முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் டொரண்டோவில் நடமாடும், அதாவது மொபைல் கோவிட் தடுப்பூசி முகாம்களை விரிவுபடுத்துவது தொடர்பாக இன்று டொரண்டோ மேயர் ஜான் டோரி அவர்கள் சில விவரங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். அது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து கியூபெக்கில் தொற்றின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்லுகின்றது. குறிப்பாக பிசி, ஒன்டாரியோ, கியூபெக், அல்பர்டா இந்த இடங்களில் அதிகமாக எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இது தொடர்பாக கியூபெக் சுகாதார அமைச்சர் கிறிஸ்டியன் டுபே அவர்கள் இன்று சில விவரங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். அது தொடர்பாக பார்க்க போகின்றோம். அதனைத் தொடர்ந்து கெனேடிய வலம் பகுதியிலே இந்த மென்டல் ஹெல்த், அதாவது மனநல சுகாதார சேவைகளுக்கு மீண்டும் லிபரல் அரசாங்கம் ஆட்சி அமைத்தால் 6.5 பில்லியன் நிதியுதவி வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அனைவரும் தெரிந்த விடயம். 1.5 வருடங்களுக்கு மேலாக இந்த கோவிட்னால் பலரும் பல விதமான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த மென்டல் ஹெல்த்துக்கான நிதியுதவி ஒன்று இன்று ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களால் தங்களுடைய லிபரல் அரசாங்கம் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி தேர்தலில் வெற்றி பெற்றால் அதுக்கு ஒதுக்கப்படும் என்று கூறியிருக்கின்றார். அத்தோடு இன்று இன்னொரு விடயம், அதாவது அமெரிக்காவால் வெளியேற்றப்பட்ட 5000 ஆப்கானியர்களை மீள குடியமர்த்தும் திட்டத்தையும் இன்று கெனடிய அரசு அறிவித்திருக்கிறது. ஆகவே இது தொடர்பாகவும் பார்க்க போகின்றோம். அதனைத் தொடர்ந்து வலிமையான கலையரங்கம் பகுதியிலே இன்று ஸ்ரீ விஜய் ராகவன் அவர்களுடைய இசையில் வெளிவந்த பாடல் ஒன்று உங்களுக்காக காத்திருக்கிறது. இவை தவிர நாணய மாற்று விகிதம், நாளைய காலநிலை, கனேடிய செய்திகளோடு துஷ்யந்தி குணரிடம் இணைந்து கொள்வார். இவைதான் இன்றைய முக்கிய செய்திகளும் தகவல்களும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்றன. முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் ஆரம்பத்தில் சொன்னது போல டொரண்டோவிலே நடமாடும் கோவிட் தடுப்பூசி முகாம்களை அமைப்பது பற்றி அல்லது விரிவுபடுத்துவது பற்றி இன்று டொரண்டோ மேயர் ஜான் டோரி அவர்கள் கூறியிருந்தார். அதிகமானவர்கள் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டாலும் இன்னும் பலர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. ஆகவே அவர்களுக்கு அதை அவர்களுக்கு தெரியப்படுத்துகின்ற வகையிலே, குறிப்பாக சப்வே ஸ்டேஷன்ஸாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய அயலில் இருக்கின்ற பாடசாலையாக இருக்கலாம், இப்படி அருகாமையிலேயே உங்களுக்கு வசதிக்கேற்றவாறு இந்த தடுப்பூசி முகாம்களை அமைத்து கொடுப்பதற்கு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக
பாடசாலை மாணவர்கள் அனைவரும் தெரிந்த விடயம் அடுத்த வாரம் பாடசாலை ஆரம்பமாக போகிறது. ஆகவே இவர்களுக்கான தடுப்பூசி இவ்வாறு இதுவரை தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அதிகமான முகாம்களை ஏற்படுத்தி கொடுக்கின்ற பொழுது சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அனைவரும் பெற்றுக்கொள்வார்கள், எண்ணிக்கை அதிகமாகும் என்று ஜோன் டோரி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அண்மை காலங்களில் பார்த்தால் தெரியும் உங்களுக்கு, குறிப்பாக ஒன்டாரியோ, கிபெக், அல்பர்டா, பிரிட்டிஷ் கொலம்பியா இந்த 4 இடங்களிலும் அதிகரித்த தொற்று காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இதற்கான எப்படியான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன, இதை எப்படி செயல்படுத்தப் போகின்றார்கள், இது தொடர்பாக டொரண்டோ மேயர் ஜோன் டோரி அவர்கள் இன்று சில விவரங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். ஆகவே அவர் கூறிய விடயங்களின் சில பகுதிகளை இப்பொழுது பார்க்கலாம். We have had tremendous success. It's a source, really, it can be a source of great pride to the city, how much success we've had getting people vaccinated. But now, as we move into the fall and face the 4th wave and the Delta variant, we know that we have much more work to do. And in some respects, it becomes even more difficult and challenging work to build on that success and to get even more people vaccinated. This will be crucial to all of us staying healthy and protecting the progress that we have made and keeping schools and other places that we go safe and keeping them open. Today I'm pleased to announce that the city is moving forward with its expansion of Team Toronto's mobile strategy. This data-driven approach will continue to bring vaccines to residents in areas and settings that have low vaccination coverage or a high risk of contracting COVID-19 or both. The expansion will provide Toronto Public Health the capacity to host up to 200 mobile clinics each week, in addition to the clinics currently run by Team Toronto and healthcare partners. This, of course, is made possible by the fact that we have reduced, to some extent, the number of permanent mass vaccination clinics operated by the city and redeployed those resources to this mobile effort. The clinics are part of the new micro-targeted approach to get the vaccines to areas with low vaccine uptake and make sure everyone in all parts of our city is vaccinated, and that we make maximum effort to inform, to persuade, to make accessible, to do whatever we have to do to bring resources to people who have thus far been unable to get vaccinated. So the mobile clinics will focus on settings where residents work or study or play, such as workplaces or schools, post-secondary education, childcare, and places of worship. And you've seen examples of each of those, but you'll now see more examples of those kinds of very local settings in which people are comfortable and regularly attend just as part of their routines. We will have a presence in locations in areas where people commonly go, including TTC stations. Again, we were at one last week. They're happening again this week, and there will be more of those going forward. But we'll also be in grocery stores, in parks, at sporting venues and recreational facilities and shopping malls. And again, all have proven to be successful because that's where people are. And sometimes they'll just happen by, as Dr. DeVille and I saw last week, they'll just happen by because they're out picking something up at the store and see the clinic and come in and get vaccinated. This is a good thing. Roughly half the vaccinations administered at our clinics and TTC stations last week were first doses, which means there's a need out there for these types of clinics for people who just haven't gone even to get that first dose, and for whatever reason they feel comfortable going to a place that is very mobile and perhaps in a place where you wouldn't expect to find it. And we've got to make sure that those people who haven't yet had an opportunity to get that first dose or second dose have that opportunity on a basis that is as easy and accessible as it possibly can be. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 12 நிமிடமாக இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். டொரண்டோவிலே 21 பாகை செல்சியஸாக வெப்பநிலை உணரப்படுகிறது.
டொரண்டோ மேயர் ஜான் டோரி அவர்கள் சொன்ன விடயங்களை பார்த்திருப்பீர்கள். ஆகவே அதிகமான இடங்களில் இந்த மொபைல் கிளினிக் விரிவுபடுத்தப்பட இருக்கிறது. ஆகவே இதன் மூலமாக அதிக மக்கள் தடுப்பூசியை போட்டுக்கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே வருகின்ற செப்டம்பர், அதாவது நாளை செப்டம்பர் மாதம் ஆரம்பித்து பாடசாலைகள் ஆரம்பமாகின்ற பொழுது இந்த அதிகரித்து கொண்டு செல்கின்ற எண்ணிக்கையை குறைப்பதற்காக முடிந்த அளவு இந்த தடுப்பூசி முகாம்களை ஏற்படுத்தி கொடுப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கியூபெக்கிலே அனைவரும் அறிந்த விடயம். கியூபெக்கில் தான் முதல் முறையாக இந்த வேக்சினேஷன், அதாவது தடுப்பூசிக்கான கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பிசி இப்பொழுது ஒன்டாரியோவில் வரலாம் அல்லது இன்று நாளை மறுதினம் அறிவித்தல் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவாதங்கள், கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே கியூபெக்கை பொறுத்தவரையில் மீண்டும் ஒரு அச்ச நிலை காணப்படுகிறது. இந்த தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களும் சரி, அவர்களில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள் இப்பொழுது 3வது தடுப்பூசியை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. சுகாதார அமைச்சர் கிறிஸ்டியன் டுபே அவர்கள் இன்று சில விவரங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். ஒரு முறை நேற்றைய தினம் நான் நமது நிகழ்ச்சியில் இந்த பாஸ்போர்ட் தொடர்பாக, வேக்சினேஷன் பாஸ்போர்ட் தொடர்பாக நாங்கள் செய்திகளை பகிர்ந்து கொண்டோம். அதனைத் தொடர்ந்து இன்று இந்த அதிகரித்து செல்லுகின்ற எண்ணிக்கை தொடர்பாக இதை எவ்வாறு சமாளிக்கலாம், கியூபெக்கிலுமே பாடசாலைகள் ஆரம்பமாகின்றன. ஆகவே எந்தெந்த இடங்களில் குறிப்பாக அதிகரித்து செல்கிறது, இது போன்ற விடயங்களை அவர் பகிர்ந்து கொண்டிருந்தார். ஆகவே அவர் சொன்ன விடயங்களின் சில பகுதிகள் உங்களுக்காக. Quebec is one of the most vaccinated nations on the planet. We were the first one in Canada to put in place a vaccination passport. We will see how it goes, and we will adjust before considering expanding it. We're also going to implement mandatory vaccination in the health sector. Santé Publique and Dr. Arruda's team should make this recommendation to us this week. Again, we'll watch how it goes and we will adjust as we go. Then we can consider whether or not to extend mandatory vaccination. Now, on the epidemiological situation of the last days, the level of COVID cases is relatively stable, and this is encouraging. As I said last week, it is the month of September that we are going to monitor very closely with the return to work and school. We can indeed expect to see cases rise. What we want above all is to limit hospitalization. I would also like to remind you that if we are doubly vaccinated, the virus remains present, and we must continue to follow health measures so as not to be part of the spread. We will be vigilant with the return to schools in the coming week. We will take advantage of the return to class to make vaccination effort in school. We have agreement with all school service centers. Our first dose, which is the good news, first dose rate are generally very good for the 12-17 category and are at 80% on average. But we have lower rate in certain neighborhoods in Montreal, which is at 70%, and Laval at 77%. And then, to help us control the spread of the virus in school, while we continue to vaccinate, we will deploy also rapid tests. First, in the elementary school in the red light district of Montreal and Laval, and gradually in all primary school, then secondary, as recommended by public health. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 647-390-8969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ்.
உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. இது குட் ஈவினிங் கனடா என்ற நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெட்டிவேல் அவர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 17 நிமிடமாக இருக்கிறது. அமைச்சர் கிறிஸ்டியன் டுபே அவர்கள் கியூபெக் நிலவரம் குறித்து சொல்லியிருந்தார். ஆகவே அதிகரித்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த தொற்றின் எண்ணிக்கை செப்டம்பரில் மிக மிக உன்னிப்பாக கவனிக்கப் போவதாக சொல்லியிருக்கின்றார். விடுமுறை காலம் முடிவடைந்து வேலையை அதாவது மீண்டும் பணிக்கு திரும்புவர்களும் சரி, பாடசாலை மாணவர்களும் சரி, ஆகவே அவர்களை உன்னிப்பாக கவனித்து எவ்வாறு இன்னும் இந்த தொற்று அதிகரிப்பை குறைக்கலாம் என்பது தொடர்பாக சில திட்டங்களையும் வகுத்திருப்பதாக கூறியிருக்கின்றார். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது அமெரிக்காவால் வெளியேற்றப்பட்ட 5000 ஆப்கானியாளர்களை, ஆப்கானிஸ்தான் மக்களை கனடாவில் மீளக்கூடிய மருத்துவம் திட்டம் குறித்து இன்று கனேடிய அரசு அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே தெரிந்த விடயம், ஆயிரக்கணக்கானவர்கள் நாட்டை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக 1250 கனேடிய குடிமக்கள் அல்லது நிரந்தர குடியிருப்பாளர்கள், குடும்ப உறுப்பினர்கள் ஆப்கானிஸ்தானில் கைவிடப்பட்டிருப்பதாக நம்பப்படுகிறது. சரியான எண்ணிக்கை தெரியவில்லை, இருந்தாலும் நம்பப்படுகிறது. இருந்தாலும் முடிந்தளவு அங்கிருந்து மக்களை வெளியேற்றி கொண்டிருக்கின்றன பல நாடுகள். அதிலே குறிப்பாக அமெரிக்காவால் கொண்டுவரப்பட்ட 5000 ஆப்கானியர்களை மீளக்கூடிய மருத்துவ திட்டம், அதாவது கனடாவில் அவர்களுக்கான ஒரு மறுவாழ்வை கொடுக்கின்ற திட்டம் குறித்து இன்று 2 அமைச்சர்கள் தங்களுடைய அரசாங்கம் தொடர்பான விபரங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். இது குறிப்பாக கனடாவின் வெளிவிவகார அமைச்சர் மார்கானோ அவர்களும் மார்க்கோ மெண்டிசினோ அவர்களும் இன்று இணையவழி வாயிலாக இது பற்றிய விவரங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர் கூறிய விடயங்களில் சில பகுதிகளை எப்பொழுது பார்க்கலாம். Yesterday, the United States completed its withdrawal from Afghanistan, marking the end of 20 years of Western military presence in the country. However, our thoughts remain with those still in Afghanistan who fear retribution in what must certainly feel like an uncertain future. Before the U.S.-controlled air bridge closed, Canada evacuated around 3,700 people from Afghanistan, the vast majority of whom have now relocated in Canada. This does not mark the end of our efforts to bring those who are still in Afghanistan to safety. It simply means that we are entering a new phase of our operations. Let me be clear, we will not stop before we evacuate remaining Canadian citizens, permanent residents and their families, and the vulnerable Afghans who have supported our work in Afghanistan. Canada is determined to work with allies and neighboring countries to ensure safe passage to those who wish to leave Afghanistan and return home or seek a better life here. Just this weekend, Canada joined over 100 other countries in calling on the Taliban to allow foreign nationals, as well as vulnerable and at-risk Afghans who have official documentation to travel to another country, to leave Afghanistan. And yesterday, the United Nations Security Council added its voice by adopting a resolution that calls on the Taliban to allow the safe, secure, and orderly departure from Afghanistan of Afghans and all foreign nationals. முப்பதாவது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத்துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திடுங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம்.
இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 22 நிமிடம். வெப்பநிலை 21 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். வெளிவிவகார அமைச்சர் மார்கானோ அவர்கள் கூறிய தகவல்களை பார்த்திருப்பீர்கள். ஆகவே குறிப்பாக இதில் சொன்ன விடயம், ஆப்கானிஸ்தானில் தொடர்ந்தும் சிக்கியுள்ளவர்களை வெளியேற்றத்தை எளிதாக்க அந்த நாட்டை சுற்றி, குறிப்பாக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை அண்டைய இருக்கின்ற பிற நாடுகளின் உதவி தேவைப்படுவதாகவும் கனடா தெரிவித்திருக்கிறது. ஆகவே இந்த 5000 பேரை தாண்டி இன்னும் அதிகமானவர்களை ஏற்றுக்கொள்ளுமா கனடா பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் செல்வது கனேடிய வலம். இன்றைய கனேடிய வலம் பகுதியில் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வழங்கிய சில தகவல்களை, செய்திகளை பார்க்க போன்றோம். அனைவருக்குமே தெரிந்தபடியும் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி தேர்தல் இடம்பெற இருக்கிறது. அனைத்து கட்சி தலைவர்களும் பிரச்சாரம் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகின்ற வாரமளவில் இன்னும் இந்த தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இன்று லிபரல் கட்சியின் தலைவர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ஒட்டோவா மற்றும் சட்பெரி ஆகிய பகுதிகளுக்கு சென்று தன்னுடைய பிரச்சார நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார். அந்த வகையில் இன்று குறிப்பாக அவர் கூறிய ஒரு விடயம், மனநல சுகாதார சேவைகளுக்கு, அதாவது மென்டல் ஹெல்த்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அனைவரும். குறிப்பாக இந்த பேண்டமிக், இந்த நோய் தொற்று ஆரம்பித்ததில் இருந்து இப்பொழுது வரை பெரியவர்களிலிருந்து சிறுவர்கள் வரை அனைவருமே மனநல பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றார்கள். ஒரே இடத்தில் இருந்து இப்படி பலவிதமான பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றார்கள். ஆகவே இதிலிருந்து அவர்களை மீள்வதற்கும் அவர்களுக்கான உதவிகளை வழங்குவதற்கு, ஆலோசனைகளை வழங்குவதற்கு $6.5 பில்லியன் நிதியுதவி ஒதுக்கப்படும் தங்களுடைய கட்சி தெரிவு செய்யப்பட்டால் என்று கூறியிருக்கின்றார். இவை தவிரவும் இந்த தடுப்பூசி தொடர்பாக போட்டுக்கொள்ளாதவர்கள் என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய பிள்ளைகள் இன்று பாடசாலைக்கு இது மீண்டும் திரும்புகின்ற பொழுது அவர்கள் எப்படி உற்சாகம் அடைந்தார்கள், எப்படி மகிழ்ச்சி அடைந்தார்கள், இப்படி பல விடயங்களையும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். ஆகவே கனேடிய வலம் அடுத்து. Earlier this morning, Sophie and I dropped our son, Hadrian, off for his first day in grade 2. It was great to see him excited about seeing his friends, discovering they're in the same class. It's a lot of excitement, particularly because grade 1 was mostly virtual. And being able to be there in person was just wonderful to see the excitement about getting back to school. And I know a lot of parents are feeling exactly the same way. But while we're happy to see them getting back to school, we're also worried. Our elementary school kids can't get their shots yet. That's why it's so important for everyone to get vaccinated, to protect our kids. And that's why all leaders need to step up on vaccines too, to make sure our kids in grade 1, grade 2 are safe and protected, so we can beat this pandemic for everyone. A few minutes ago, I sat down with Trisha and Amleto to talk about how hard this year has been for their family. It wasn't easy, especially for their 3 daughters. They missed their friends. They missed playing hockey. It was scary. It was lonely. Actually told me that Mila, the littlest one, hi there, caught COVID in her class last year. It was scary. She had to spend 2 weeks or a long stretch of time in a room wearing a mask, not able to see her family, to keep everyone safe. She got through just fine, of course, but it was really stressful. It was really scary. And as a dad, I know just how lonely that could be. For too many Canadians, that story is far too familiar. The past 18 months have been really tough for parents, for seniors, for essential workers, for all the people who are grieving the loss of family members, for everyone who's faced discrimination or hate. No matter who you are, you deserve the right support, and that includes on mental health.
we've made real progress. But if you've been in crisis and faced a wait list, if you're a student struggling to pay both rent and a therapist, you know there's a lot of work still to do. That's why a Liberal government will invest almost $6.5 billion for mental health services across the country. And we'll make this investment through a brand new, dedicated Canada Mental Health Transfer to provinces and territories. Because mental health should be a priority. இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 28 நிமிடமாக இருக்கிறது. கனேடிய வலம் பகுதியிலே லிபரல் கட்சியின் தலைவர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். சட்பெரி மற்றும் ஒட்டோவா ஆகிய பகுதிகளில் மனநல சுகாதார சேவைகளுக்கு, அதாவது மென்டல் ஹெல்த்துக்கு தங்களுடைய அரசாங்கம் தங்களுடைய கட்சி தெரிவு செய்யப்பட்டால் $6.5 பில்லியன் ஒதுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாடளாவிய ரீதியில் இந்த மனநல பாதிப்புக்குள்ளாகினவர்களுக்கான சேவைகளை வழங்குவதற்கு இந்த நிதி ஒதுக்கப்படுவதாக தங்களுடைய கட்சி அறிவித்திருக்கிறது என்று கூறியிருந்தார். ஆகவே இன்னும் பல கட்சிகள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் இன்னும் என்னென்னவெல்லாம் அடுத்தடுத்த வாரங்களில் அறிவிக்கப் போகின்றார்கள், பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்ப்பது கனேடிய நாணய மாற்று விகிதம். இலங்கையை பொறுத்தவரையில் இன்னும் நேற்றைய போலவே 188 இலங்கை ரூபாவாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் 60.50 இந்திய ரூபாவாக இருக்கிறது. ஆகவே ஏனைய நாடுகளில் எவ்வாறு நிலவரம் பார்க்கலாம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஆகஸ்ட் மாதம் 31 செவ்வாய்க்கிழமை இலங்கை 188 இலங்கை ரூபா, இந்தியா 60.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.67 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.08 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஆகஸ்ட் மாதம் 31 செவ்வாய்க்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 30 நிமிடம். நாணய மாற்று விகிதம் பார்த்தீர்கள். ஒன்டாரியோவிலே இன்னும் ஒரு அறிவித்தல் வெளிவந்தது இன்று. ஒன்டாரியோ தொடர்ந்து இந்த சிக் லீவ், அதாவது பெய்ட் சிக் லீவ், உங்களுடைய வேலையில் நீங்கள் நோய் வாய்ப்பட்டு அது லீவ் எடுத்திருந்தீர்களானால், விடுமுறை எடுத்திருந்தீர்களால் அதற்கான பணம் வழங்குவது தொடர்ந்து இந்த வருட கடைசி வரை நீடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மினிஸ்டர் ஆஃப் லேபர் மோன்டே மேக்னாட்டன் இது குறித்த அறிவித்தலை இன்று வெளியிட்டிருந்தார். ஆகவே இது நான் நினைக்கிறேன் ஒரு தடவைக்கு மேலாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அறிவித்தலின்படி இந்த வருட இறுதி வரை இந்த பெய்ட் சிக் லீவ் திட்டம் தொடர்ந்து இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் செல்வது கலையரங்கம். பல செய்திகளை பார்த்து விட்டோம். ஆகவே கலையரங்கம் பகுதியில் ஒரு பாடல். இது ஒரு கூட்டு கலைஞர்களின் முயற்சி. குறிப்பாக கனடா, தாயகம் இப்படி அனைத்து பாகங்களும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கின்றார் ஸ்ரீ விஜய் ராகவன் அவர்கள். பாடலை தாயகத்திலிருந்து பாடியிருக்கின்றார்கள். ஏனைய ஒளிப்பதிவு மற்றும் இன்னும் பல கலைஞர்கள் இதிலே பணியாற்றியிருக்கின்றார்கள். ஆகவே ஒரு கூட்டு முயற்சியாக இந்த படைப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பார்க்கலாம். மறுமுறை உயிர் வரையினில்
We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 37 நிமிடம். கலையரங்கத்திலே ஸ்ரீ விஜய் ராகவன் அவர்களுடைய இசையில் சமன்விதா பாடிய பாடல் பார்த்தீர்கள், கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். ஸ்ரீ விஜய் ராகவனுடைய ஏனைய பாடல்கள் நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் யூடியூப்பில் நீங்கள் ஸ்ரீ பிரதர்ஸ் என்று சர்ச் செய்தீர்களானால் நிறையவே பாடல்கள் இருக்கின்றன, நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி டொரண்டோவை பொறுத்தவரையில் காலநிலையில் வெப்பநிலை அதிகரிப்பு அல்லது அதிகூடிய வெப்பநிலைக்கான எச்சரிக்கை எதுவும் இந்த கடந்த 2-3 நாட்களாக விடுக்கப்படவில்லை. ஆகவே அந்த விரைவில் ஒரு வருகின்ற வாரம் எப்படி அது கூல் டவுன், அதாவது மீண்டும் அதிகூடிய வெப்பநிலையிலிருந்து குறைவடைந்து செல்லும், அதே மாதிரி இப்போ ஒரு 20-25க்குள் நிலவரம் இருக்கிறது. ஏனைய இடங்களில் நாளை காலநிலை எவ்வாறு இருக்க போகிறது பார்க்கலாம்.
ஹோம் லைஃப் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 25°C, அதி குறைந்த வெப்பநிலை 14°C. நாளைய நாள் சூரியொளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 24°C, அதி குறைந்த வெப்பநிலை 10°C. நாளைய நாள் சூரியொளி பிரகாசமாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 24°C, அதி குறைந்த வெப்பநிலை 13°C. நாளைய நாள் சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 14°C, அதி குறைந்த வெப்பநிலை 8°C. நாளைய நாள் சூரியொளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 28°C, அதி குறைந்த வெப்பநிலை 10°C. நாளைய நாள் சூரியொளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். நூறு வீதம் கனடிய செய்திகள் தகவல்களை வழங்கும் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். குட் ஈவினிங் கனடாவில் நிறைவாக இன்று கனடாவில் முக்கியமான செய்திகள் அவை. செய்திகளோடு இணைந்து கொள்கின்றார் துஷ்யந்தி குணரட்னம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஹோம் லைஃப் ரியல்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியநேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவுடன் தொடர்புள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் தலிபான்களின் கட்டுப்பாட்டில் உள்ள ஆப்கானிஸ்தானில் தொடர்ந்தும் சிக்கியுள்ளதாக தெரிய வருகிறது. சுமார் 1250 கனேடிய குடிமக்கள், நிரந்தர குடியிருப்பாளர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஆப்கானிஸ்தானில் கைவிடப்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது. கனடாவின் வெளிவிகார அமைச்சர் மக்கானு இன்று இந்த தகவலை வெளியிட்டார். அமெரிக்கா மற்றும் பெரும்பாலான மேற்கத்திய நாடுகள் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறியதால் எஞ்சியவர்களின் தலைவிதி நிச்சயமற்றதாக உள்ளது. ஆப்கானிஸ்தானில் தொடர்ந்தும் சிக்கியுள்ளவர்களின் வெளியேற்றத்தை எளிதாக்க பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானை அண்டிய பிற நாடுகளின் உதவியை கனடா நாடுவதாக அமைச்சர் கானு கூறினார். அதேவேளை அமெரிக்காவால் வெளியேற்றப்பட்ட 5000 ஆப்கானியர்களை மீள குடியமர்த்தும் திட்டத்தை இன்று கனடிய மத்திய அரசு அறிவித்தது. கனடாவுக்கான பயணத்தை ரத்து செய்யுமாறு அமெரிக்கா குடிமக்களுக்கு நேற்று அறிவுறுத்தியது ஒரு தவறுதலான எச்சரிக்கை என இன்று அமெரிக்க வெளியுறவுத்துறை தெளிவுபடுத்தியது. இந்த நிலையில் திருத்தப்பட்ட பயண ஆலோசனை இன்று வெளியிடப்பட்டதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை உறுதிப்படுத்தியது. அமெரிக்கர்கள் கனடாவுக்கு செல்லும் திட்டங்களை பரிசீலனை செய்ய வேண்டும் என கூறப்பட்டாலும் முழுவதுமாக பயணத்தை ரத்து செய்யும்படி அவர்கள் வலியுறுத்தப்படவில்லை என அமெரிக்க வெளியுறவுத்துறை கூறியுள்ளது. கனடாவில் அதிகரித்து வரும் கோவிட் தொற்றுகளுக்கு மத்தியில் கனடாவுக்கான பயணத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு அதன் குடிமக்களுக்கு அமெரிக்கா அறிவுறுத்துகிறது. ஆன்டாரியோவில் 7 நாட்களுக்கான கோவிட் தொற்றுகளின் சராசரி 700ஐ தாண்டியுள்ளது. இன்று மொத்தம் 525 தொற்றுகளை மாகாண சுகாதார அதிகாரிகள் பதிவு செய்தனர். இதன் மூலம் 7 நாட்களுக்கான தொற்றின் நாளாந்த சராசரி ஜூன் மாதத்தின் ஆரம்பத்தின் பின்னர் முதல் தடவையாக 700ஐ தாண்டியுள்ளது.
7 நாட்களுக்கான தொற்றின் நாளாந்த சராசரி கடந்த வாரத்தில் இருந்து இந்த வாரம் 17% அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் 600 இருந்த 7 நாட்களுக்கான தொற்றின் நாளாந்த சராசரி இன்று 72 பதிவாகியுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் தினசரி தொற்றுகளின் எண்ணிக்கை செப்டம்பர் மாதத்தின் பிற்பகுதியில் பெரும் அதிகரிப்பை எட்டலாம் என எச்சரிக்கப்படுகிறது. இன்று வெளியான புதிய மாடலிங் தரவுகளின் அடிப்படையில் இந்த எச்சரிக்கை வெளியானது. மாகாண சுகாதார அதிகாரி வைத்தியர் வானி ஹென்றி இந்த தரவுகளை வெளியிட்டார். தொற்றுகளின் பரிமாற்ற மற்றும் தடுப்பூசி வீதங்களை பொறுத்து செப்டம்பர் மாதத்தின் 27ஆம் தேதிக்குள் தினசரி சுமார் 1200 தொற்றுகள் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் பதிவாகலாம் என அவர் குறிப்பிட்டார். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஒரே நாளில் அறிவிக்கப்பட்ட அதிக தொற்றுகளின் எண்ணிக்கை 1293 ஆகும். நோவஸ்கோஷியா மாகாணத்தின் 30வது முதல்வராக டிம் ஹாய்ஸ்டன் இன்று பதவியேற்றார். இவருடன் 7 பெண்கள் உட்பட 18 பேர் கொண்ட அமைச்சரவையும் இன்று பதவியேற்றது. கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் லிபரல் கட்சியை தோற்கடித்து புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைத்தது. இந்த தேர்தலில் ஹாய்ஸ்டன் தலைமையிலான புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி 55 ஆசனங்கள் கொண்ட சட்டமன்றத்தில் 31 ஆசனங்களை வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2009ஆம் ஆண்டின் பின்னர் முதல் தடவையாக புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி நோவஸ்கோஷியாவில் ஆட்சி அமைத்தது குறிப்பிடத்தக்கது. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இது எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. நன்றி துஷ்யந்தி குணரிடம். கனேடிய செய்திகளுக்கு டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 46 நிமிடமாக இருக்கிறது. வெப்பநிலை 21 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். இதோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய குட் ஈவினிங் கனடா. இன்றைய செய்திகள், தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்து பயணிக்கும் அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆகவே நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சமூக வலைதளங்கள் மூலமாக நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.